சண்முகராஜனுடைய ரெக்வஸ்ட், சண்முகராஜனுடைய பரிந்துரையின் அடிப்படையில் மணல் ராமச்சந்திரனுக்கே நம்ம மணலை புறம் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த தேர்தலுக்குள்ள நம்ம குறைந்தபட்சம் ஒரு 4000 கோடி ரூபாயை நான் திமுக வாங்கி கொடுத்துருவேன். ஒரு ஆடிட்டருடைய வேலை என்ன? நம்மளுடைய தொழிலுக்கு சரியான வரி கட்டி, வருமான வரி கட்டி, நம்மளுடைய லாப நஷ்ட கணக்குகளை சரிபார்த்து கொடுப்பது ஆடிட்டருடைய வேலை. அந்த வேலையை தவிர எங்க கருப்பு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படி கருப்பை ஒயிட்டா மாத்தலாம், எந்தெந்த துறையில பணம் சம்பாதிக்கலாம், இது ஆடிட்டர் வேலையாடா? இது திருட்டு பைய வேலை. திருட்டு பைய வேலையை ஒரு ஆடிட்டர், ஒரு படிச்சவன் செய்யலாமா? அதாவது படிச்சவன் தவறு செய்தால் போவான் போவான் ஐயோன்னு போவான்னு பாரதி பாடுறாரு. யாரை பாடுறாரு? இந்த சபரீசனுடைய ஆடிட்டர் சண்முகராஜன் தான். சண்முகராஜன் முருகனுடைய பேரை வச்சுக்கிட்டு முருகன் இருக்கக்கூடிய நிலத்துல கூடிய மலைகளையும் மணலையும் அள்ளி திங்கிறதுக்கு ஒருத்தன் ஐடியா கொடுறான்னா அவன் எவ்வளவு பெரிய அயோக்கிய பேரா இருப்பான். இவனுடைய ஐடியாவை கேட்டுக்கிட்டு மீண்டும் தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த எஸ்ஆர்டிஎம்க்கு மணல் குவாரியை கொடுத்தார் அப்படின்னா இந்த ஆட்சி திமுக மிக கேவலமாக தோற்பதற்கு இந்த மணல் கொள்ளையே மிகப்பெரிய சான்றாமையும். ஏன்னா எந்த பாரபட்சம் பார்க்காம, குறைந்தபட்ச அறம், குறைந்தபட்ச நேர்மை, குறைந்தபட்சமான எதை பத்தியும் கவலைப்படாம மணல் அள்ளுவதில் மிகப்பெரிய மாஃபியா கும்பல் இந்த எஸ்ஆர் கும்பல்.